ஹலோ அண்ட் வெல்கம். இது கோவை B2C ஆன்லைன் மொபைல் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, உங்களுடைய கோயம்புத்தூர் சம்மந்தப்பட்ட தேடல், ஆன்லைன் தேடலை ரொம்ப எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஒரு லைவ் டெமோ. ஸோ வேறு ஒரு வீடியோ செஷனில் நான் இந்த கோவை B2C ஆன்லைன் இந்த மொபைல் ஆப், ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் லைவ் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த செஷனில் இந்த ஷார்ட் வீடியோவில் இது எஃபெக்டிவாக சர்வீசஸ் கேட்டகரி எப்படி யூஸ் பண்ணுறது கோவை B2C ஆன்லைன் மொபைல் ஆப்பில் அப்படிங்கிறது காமிக்க போகிறேன். ஸோ கோவை B2C ஆன்லைன் மொபைல் ஆப் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்குது. நம்ம டச் பண்ணுறோம், ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த 3 கோடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 3 கோடு டச் பண்ணிங்கன்னா சர்வீசஸ் கேட்டகரி காமிக்குது. அதில் 2 டைப் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது: எசென்ஷியல், நான் எசென்ஷியல். அத்தியாவசியமான சர்வீசஸ், அத்தியாவசியம் அற்ற சர்வீசஸ். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு டெமோவுக்கு நான் எசென்ஷியல் சர்வீசஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எசென்ஷியல் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏகப்பட்ட லிஸ்டிங் காமிக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் கேட்டகரியுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்வீசஸ் கோயம்புத்தூரில் இருக்கிற சர்வீசஸுடைய கம்பெனி பேர், அட்ரஸ், மொபைல் நம்பர் காமிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சர்வீசஸ் கேட்டகரிக்குள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 591 லிஸ்டிங் இருக்குது. ஸோ இந்த 591 லிஸ்டிங்கில் நீங்கள் தேடுற ஒரு டீட்டெயில், ஒரு லிஸ்டிங் அல்லது ஒரு அட்ரஸோ அல்லது ஃபோன் நம்பரோ எப்படி எடுக்கிறது. ஸோ ஆஸ் இட் இஸ் இது அவ்வளவு மீனிங்ஃபுல்லாக இல்லை இந்த கேட்டகரி. ஸோ நீங்கள் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணால் தான் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஃபில்டர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுடைய கோயம்புத்தூர் சம்மந்தமான தேடல் ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஃபோன் நம்பரோ அட்ரஸோ சர்வீசஸ் சம்மந்தமாக நீங்கள் ஈஸியாக எடுக்கிறது எப்படிங்கிறத நான் இப்போ லைவாக காமிக்க போகிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேட்டகரியில் இருக்கிற லிஸ்டிங், அதாவது கம்பெனி பேர், ஃபோன் நம்பர், அட்ரஸ் அவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்காது நீங்கள் இப்போ பார்க்கும்போது. பட் நீங்கள் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபில்டர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபில்டர் பட்டனை டச் பண்ணுறோம். ஸோ 2 ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் காமிக்குது. ஸோ ஒன்று ஃபில்டர் டைப், சர்வீஸ் டைப். ஸோ எசென்ஷியலில் என்ன மாதிரி சர்வீஸ் டைப் இருக்குதுன்னு பார்ப்போம் இங்கே. ஸோ இவ்வளோ சர்வீசஸ் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் சம்மந்தமாக இவ்வளோ சர்வீசஸ் நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா ஏரியா வைஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மாதிரி சர்வீஸ் வேணும்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு செலெக்ஷன் பண்ணுறேன், சில்ட்ரன் டே கேர் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் ஏரியா, ஏதோ ஒரு ஏரியா சூஸ் பண்ணுறேன். ஸோ ஏரியா டச் பண்ணிவிட்டு ஆல் டச் பண்ணிங்கன்னா இங்கே நிறையா ஏரியா காமிக்குது. கோயம்புத்தூரில் இருக்கிற மேஜர் ஏரியாஸ்லாம் காமிக்குது. நீங்கள் ஷோ மோர் காமிச்சிங்கன்னா இன்னும் ஃபுல் ஏரியாஸ் எல்லாமே காமிக்கும். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த சர்வீசஸ் அண்ட் ஏரியா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்குது, நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுங்கிறதுக்காக. ஸோ எல்லாமே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கும். நீங்கள் ஈஸியாக அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தேடி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராமநாதபுரம் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னென்னா, சில்ட்ரன் டே கேர் ராமநாதபுரம் ஏரியாவில் என்ன இருக்குது. ஸோ எங்களுடைய மொபைல் ஆப்பே லோக்கலைஸ்ட் அந்தந்த ஏரியாவுக்குரிய சர்வீசஸை காமிக்கணும். ஸோ இவ்வளோ சர்வீசஸ் இருக்குது. அதில் நான் சில்ட்ரன் டே கேர் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் ஷோ ரிசல்ட்ஸ் டச் பண்ணுறேன். டச் பண்ணால் ராமநாதபுரம் ஏரியாவில் என்னென்ன சில்ட்ரன் டே கேர் இருக்குது, அந்த லிஸ்டிங் என்ன இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே லிஸ்டிங் தான். ஸோ அந்த கம்பெனி, அந்த ஆர்கனைசேஷனுடைய பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 லிஸ்டிங் காமிக்கும். ஸோ இப்போ டேட்டாஸ் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்லோவாக இன்னும் நிறைய லிஸ்டிங்ஸ் வரும். ஸோ இதில் இப்போ 2 ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த ஃபில்டர் கிளியர் பண்ணுறதுக்கு ரீசெட் ஃபில்டர் டச் பண்ணிங்கன்னா கிளியர் ஆயிரும். ஏதோ ஒரு ஃபில்டர் கிளியர் பண்ணணுன்னா அந்த இன்டூ மார்க் டச் பண்ணிங்கன்னா அது மட்டும் கிளியர் ஆகும். ஸோ நான் நான் திரும்ப ஃபில்டரை நான் மாற்றணுன்னா நான் ஃபில்டர்ஸ் போய் டச் பண்ணேன்னா ஃபில்டர்ஸை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஏகப்பட்ட லிஸ்டிங் இருந்துச்சு, 591 லிஸ்டிங் இருந்துச்சு. ஆஸ் இட் இஸ் நீங்கள் எசென்ஷியல் கேட்டகரி மட்டும் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் நீங்கள் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற சர்வீசஸ் பார்க்குறதுக்கு. இதில் என்ன செய்யலாம்னா, இன்னொரு டைப் ஆஃப் யூசேஜ் ஆஃப் திஸ் மொபைல் ஆப். நீங்கள் இப்போ ஏரியா ஃபில்டரை கிளியர் பண்ணிவிட்டு, ஸோ ஃபில்டர்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ ஏரியா ஃபில்டர் நான் சூஸ் பண்ணவே இல்லை, டைப் மட்டும் நான் சூஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன் டே கேர் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு ஷோ காமிக்கிறேன். ஸோ ஒரு ஃபில்டர் மட்டும் சூஸ் பண்ணால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா,
அந்த கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா டே கேர் சென்டர்ஸும் காமிக்கும். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சம்டைம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதே மாதிரி ஒரு ஏரியா மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஏரியா இருக்கிற எல்லா சர்வீசஸும் காமிக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. பட் ஏதோ ஒரு ஃபில்டர் மட்டும் கூட நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் எடுக்க முடியும். பட் 2 ஃபில்டர் அப்ளை பண்ணும்போது உங்கள் சர்ச் வந்து நேரோ டவுன் ஆகி நீங்கள் தேடுற லிஸ்டிங் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் வந்து இப்போ காமிச்சது வந்து எசென்ஷியல். நான் வந்து நான் எசென்ஷியல் சர்வீசஸ், ஸோ சர்வீஸில் 2 டைப் நான் வச்சுருக்கோன்னு சொன்னேன். நான் எசென்ஷியல் சர்வீசஸ், ஸோ அதை டச் பண்ணோம்னா நான் எசென்ஷியல் சர்வீசஸ் என்ன வருதுன்னு காமிக்கிறேன். அதுலேயும் இதே மாதிரி தான் 2 ஃபில்டர்ஸ் இருக்கும், ஏரியா ஃபில்டர் அண்ட் சர்வீஸ் டைப். ஸோ நீங்கள் அதில் எது வேணாலும் நீங்கள் ஸோ இதான் நான் எசென்ஷியல் கேட்டகரி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1023 லிஸ்டிங்ஸ் இருக்குது. கம்பெனி பேர், ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ் இருக்குது. இதில் இந்த 1023ல் நீங்கள் தேடுற லிஸ்டிங் எப்படி எடுக்க போகிறீங்க? ஸோ தட் இஸ் அ சேலஞ்ச். ஸோ அதுக்காக தான் நாங்கள் ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஆஸ் இட் இஸ் இந்த கேட்டகரி ஓப்பன் பண்ணும்போது இது உங்களுக்கு அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்காது, அவ்வளோ அர்த்தமுள்ளதாக இருக்காது. ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணும்போது தான் நீங்கள் தேடுற லிஸ்டிங் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நான் ஒரு ஏரியா செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி சர்வீஸ் டைப், இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்வீஸ் டைப்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட், ஃபர்னிச்சர், ஜிம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜிம்னாசியம் சூஸ் பண்ணுறேன். ஏரியா நான் காந்திபுரம் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஷோ ரிசல்ட்ஸ் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து காந்திபுரமில் என்னென்ன ஜிம்னாசியம்ஸ் இருக்கோ அதை வந்து ரிசல்ட்ஸில் காமிக்கும். ஸோ ஒரே ஒரு ரிசல்ட் காமிக்குது. ஸோ லிஸ்டிங் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி லிஸ்டிங் வந்துட்டுருக்கு. இதில் நான் எசென்ஷியலில் சொன்னது மாதிரி நீங்கள் ஜிம்னாசியம் மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு ஃபில்டர் மட்டும் செலக்ட் பண்ணால் கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா ஜிம்னாசியம் காமிக்கும். ஸோ சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிஸ்டிங் கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா ஜிம்னாசியம் நீங்கள் பார்க்க முடியும். சில நேரம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ 2 ஃபில்டர் அப்ளை பண்ணலாம், இல்லை ஒரு ஃபில்டர் மட்டும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் சர்வீசஸ் கேட்டகரி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு லைவ் டெமோ காமிச்சிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன சொல்லணுன்னா, நான் ஹோம் போகிறதுக்கு லோகோவை டச் பண்ணால் ஹோம் போயிடும். ஸோ ஹோம் வந்தாச்சு மொபைல் ஆப்புடைய ஹோம் ஸ்க்ரீனில். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா சர்வீசஸ்லாம் ஹோம் ஸ்க்ரீன்லேயே காமிச்சிருப்போம். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் எசென்ஷியல் போய் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், அல்லது நான் எசென்ஷியல் போய் தான் ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறது கிடையாது. அதில் போய் ஃபில்டர் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து சர்வீசஸ் அப்படியே டைரெக்டாக காமிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துலேயும் நாங்கள் ரெட் கலரில் எசென்ஷியல் காமிச்சிருப்போம். இது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்குது, ஸோ தட் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலான்னு. ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா க்ரீன் கலரில் நான் எசென்ஷியல் காமிச்சிருப்போம். ஸோ இது வந்து திரும்பவும் நான் எசென்ஷியல் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்குது, நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுங்கிறதுக்காக. ஸோ சர்வீசஸ் ரொம்ப முக்கியமானது. அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படலாம். ஸோ ஆம்புலன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏரியா செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவில் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எது இருக்குது அவங்களுடைய ஃபோன் நம்பர் காமிக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் அல்லது ஒரு அட்ரஸ் நீங்கள் தேடுறதுக்கு. ஸோ இதோட நம்ம எசென்ஷியல் நான் எசென்ஷியல் கேட்டகரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கம்மிங் டு த எண்ட் ஆஃப் த லைவ் டெமோ. சரி, இதில் வந்து உங்களுடைய நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபோன் நம்பரையோ அல்லது ஒரு சர்வீசஸ் நீங்கள் தேடி எடுத்துக்கிறீங்க. சப்போஸ் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த ஆப்பில் இங்கே அப்பியர் ஆகணும், அது எப்படி வர வைக்கிறது? இந்த சர்வீஸ் வந்து நாங்கள் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் இங்கே லிஸ்ட் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த பிளாக் கலர் பேனரை டச் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் உங்கள் கம்பெனியை இங்கே லிஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கம்பெனி வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் இந்த வெப்சைட்லேயும் மொபைல் ஆப்லேயும் லிஸ்ட் ஆகும். kowaiB2C.com இஸ் அ வெப்சைட். kowaiB2C ஆன்லைன் மொபைல் ஆப். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுடைய பிஸ்னஸை இதில் லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேட் உங்களுடைய பிஸ்னஸ் மேலும் மேலும் வளரும். உங்களுக்கு நிறையா என்கொயரிஸ் ஜென்ரேட் ஆகும். தேங்க்யூ.